வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். பணி நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL. பணியின் தன்மை அப்ரண்டிஸ் பயிற்சி, காலியிடங்கள் 205, பதவி ITI ட்ரேடு, கல்வி தகுதி ITI, எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர், எலக்ட்ரிக்கல், மெஷினிஸ்ட், வெல்டர், பிளம்பர், பெயிண்டர், டீசல் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் உள்ளிட்டவை. தேர்வுமுறை மெரிட் லிஸ்ட் நேர்காணல். நேர்காணல் நடைபெறும் தேதி 28/5/2026, 29/5/2026 மற்றும் 1/6/2026. நேர்காணல் நடைபெறும் இடம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாலநகர், ஹைதராபாத். இணையதள முகவரி https://halindia.co.in/career details. தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அப்ரண்டிஸ்க்கு தேர்வு செய்யப்படும் முறை பற்றிய முழுமையான தகவலை தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும். இந்த செய்தி நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் முறை பற்றிய முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும். அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை காண்போம். வங்கியில் பணி. பணி நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI. பணியிடங்கள் 100. பதவி பெயர் ட்ரேட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர். MMGS 1, MMGS 2 கிரேடு 2. கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். வயது 30/4/2026 அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 23, அதிகபட்ச வயது 32. அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை வயது தளர்வு அனுமதிக்கப்படும். தேர்வு முறை ஷார்ட்லிஸ்ட் நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 2/6/2026. இணையதள முகவரி https://sbi.in/web/career/current openings. நான் வாசித்த 2 வேலைவாய்ப்பு செய்திகளும் நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்திகளாகும். தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.